இந்திய சினிமாவுல முன்னணி நடிகர்கள் மற்றும் இயக்குனர்கள் அனைவருமே தங்களுடைய எல்லையை தாண்டி பேன் இந்தியன் அளவிற்கு செல்ல வேண்டும் அப்படின்ற முனைப்போடு படங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதனால பேன் இந்தியன் சினிமா அப்படின்ற புதிய வகையினமே உருவாக்கிட்டு இருக்கு. இந்த பேன் இந்தியன் சினிமா அப்படின்ற வகையை உருவாக்கியதுல முன்னோடியாக இருந்தவர் தான் நம்ம எஸ் ராஜமௌலி அவர்கள். அவர் இயக்கிய பாகுபலி 1 மற்றும் பாகுபலி 2 ஆகிய படங்கள் இந்தியா முழுக்கவே வெற்றி பெற்று வசூல்ல சாதனைகளையுமே படைச்சது. அதன் பின்னர் கேஜிஎஃப், புஷ்பா அப்படின்னு அந்த ஃபார்முலாவை பின்பற்றி நிறைய படங்கள் வெற்றி கொடி நாட்டியிருக்காங்க. தற்போது மகேஷ் பாபு அவர்களை வைத்து 1200 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு படத்தை உருவாக்கிட்டு இருக்காரா. இந்த படம் 2027ஆம் ஆண்டு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில ராஜமௌலி மற்றும் ஜூனியர் என்டிஆர் ஆகியோர் RRR படத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு படத்துல இணைய உள்ளதாக சொல்லப்படுது. இந்திய சினிமாவுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படும் தாதா சாஹேப் பால்கேவுடைய வாழ்க்கை வரலாறு தான் அந்த படம் அப்படின்னுமே சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஜூனியர் என்டிஆர் மட்டுமல்ல, இவரை அடுத்து ஏகே விடமுமே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருதா. ஏகே அவர்களுக்கு இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் தான் அப்படின்னாலுமே ராஜமௌலி அவர்களுக்காக நடிப்பேன் அப்படின்னு ஏகே அவர்கள் வாக்கு கொடுத்திருக்காரா. பொதுவாகவே அஜித் சார் பாத்தீங்கன்னா எந்த ஒரு திரைப்படத்திலுமே கெஸ்ட் ரோல் பண்றது கிடையாது. கடைசியாக பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதேவி மேடம்காக ஒரு படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணாரு. அதன் பின்னர் பல வருடங்கள் கழித்து ராஜமௌலி அவர்களுக்காக ஏகே அவர்கள் ஓகே சொல்லி இருப்பது அவருடைய ரசிகர்கள் மத்தியில மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.